Hi, hello, வணக்கம் and welcome. நான் உங்க ஹரிணி from Quacks NEET Academy. So, நீங்க NEET 2027 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா NCERT கெமிஸ்ட்ரி புக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் இருந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா NCERT பொறுத்தளவுக்கு பயாலஜி தான் இருந்துட்டு லைன் பை லைன் இருந்துட்டு படிப்பாங்க. அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க, கான்செப்ட் இருந்துட்டு தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. பட் இட் இஸ் டோட்டலி ராங். ஏன்னா லாஸ்ட் இயர் PYQஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா NCERT கெமிஸ்ட்ரி புக்கில் இருக்கிற அதே லைன்ஸில் இருந்துட்டு கொஞ்சம் சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணி நம்மளுக்கு இருந்துட்டு டைரக்ட் கொஸ்டின்ஸே இருந்துட்டு வந்திருக்கு. அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா அதே கான்செப்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இருந்துட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இருந்துட்டு நம்மளோட NCERT புக்கு இருந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக படிக்கணும், அப்படி படித்தா நம்ம எந்த அளவுக்கு பெட்டர் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம். ஸோ we will get into the session. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பை சாப்டராக இருந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த மோல் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 1.3ல இருந்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா கம்பஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருந்துட்டு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் இருக்கு. ஸோ ரீநீட் 2026ல நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே இது amount of carbon dioxide evolved upon complete combustion of 1116 gram of N-butane. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீத்தேனுக்கு பதிலாக பியூட்டேன் N-butane அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் வாட்டருக்கு பதிலாக அவங்க எதோடது கேட்டிருக்காங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்டாக இருந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸே இருந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் இன் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு நம்ம என்ன நினைப்போம், ஃபார்முலாஸ் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அண்ட் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ப்ராப்ளம்ஸ்ல இருந்துட்டு லைக் ஃபார்முலாஸை படிச்சுட்டு அதோட எக்ஸாம்பிள் சம்ஸையும் இருந்துட்டு நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சாப்டர் இஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா கன்சிடர் த ஸ்கீமேட்டிக் plot of orbital wave function against the distance from the நியூக்ளியஸ். இதுல இருந்து ரேடியல் நோடு, 2 ரேடியல் நோடு இருந்துட்டு எந்த டயக்ராம்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த இதில் இருக்கிறது இங்கே கொஸ்டின் ரீநீட் 2026ல கேட்டிருக்கிறது அதே மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா நம்மளோட NCERT புக்லேயோ இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 டயக்ராம் என்ன அப்படின்னா சேம் டயக்ராம். அண்ட் செகண்ட் 2 டயக்ராம் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இட் இஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி இருந்துட்டு வேரி பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டுத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா psi r யூஸ் பண்ணியே இருந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே இருந்துட்டு psi square r யூஸ் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இதுல இருந்து இது பேஸ் பண்ணியே இருந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் இருந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியல் நோட்ஸ்னா என்ன, எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு நோட்ஸ் லைக் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த டென்சிட்டி 0. இந்த கிராஃப்ல இருந்துட்டு எதுக்கு 2 ரேடியல் நோட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எந்த இடத்துல கிராஃப் இருந்துட்டு டச் ஆகுதோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், ரேடியல் நோட்ஸ் இருந்துட்டு இருக்கும். இங்க இருந்துட்டு எனக்கு 2 இடத்துல இருந்துட்டு கிராஃப் இருந்துட்டு டச் ஆகுது. அப்போ இந்த இடத்துல தான் எனக்கு என்ன ஆகுது, 2 நோட் இருக்கு. இந்த இடத்துல எனக்கு டச்சே ஆகல, ஸோ நோ நோட்ஸ். இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நோடு இருந்துட்டு இருக்கும். இங்கேயும் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நோடு இருந்துட்டு இருக்கும். ஸோ டைரக்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராம்ல இருந்து நம்மளுக்கு இருந்துட்டு ரீநீட் 2026ல இருந்துட்டு கொஸ்டின் வந்திருக்கு. அண்ட் அகைன் இருந்துட்டு என்னன்னா தேர்ட் சாப்டர். ஸோ நம்ம இருந்துட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எப்போதுமே எப்படி பண்ணுவோம், கான்செப்ட், ஃபார்முலாஸ் அண்ட் அப்ளை. அண்ட் இந்த இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நீட்டை பொறுத்த அளவுக்கு we want to see the diagrams also. டயக்ராம்ஸ் NCERT பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன வருது, டைரக்டாக கொஸ்டின்ஸ் வருது. ஸோ NCERT லைன் பை லைன் இருந்துட்டு நம்ம படிக்கணும். யூஸ்வலாகவே இன்ஆர்கானிக் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைன் பை லைன் கண்டிப்பாக இருந்துட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கான ப்ரூஃப் தான் இது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசர்ஷனில் the first ionization enthalpy of oxygen is lower than that of nitrogen and fluorine.
ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the loss of electron from oxygen leads to a stable half-filled p orbital அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே சேம் சென்டென்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்த புக்ல இருந்துட்டு இருக்கு. smaller first ionization enthalpy of oxygen compared to nitrogen. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் இருந்துட்டு இதுல கொடுத்துருப்பாங்க. the reason is it is easier to remove the 4 2p electron from oxygen than it is to remove the 3 2p electron of nitrogen. நைட்ரஜன்ல இருந்துட்டு 2p3 னா என்னது நமக்கு half filled orbital. இங்க இருந்துட்டு 2p4 னா இருந்து நமக்கு என்னது partially filled orbital. ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா first ionization enthalpy of oxygen is lower than that of nitrogen and fluorine. ஸோ டைரக்டா இருந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்மளுக்கு கேட்டிருந்திருக்காங்க inorganically. And this is also from next chapter. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கெமிக்கல் பாண்டிங்ல இருந்துட்டு வந்திருக்கு. ஸோ கெமிக்கல் பாண்டிங்ல இருந்துட்டு எப்போதுமே வந்துட்டு நம்மளுக்கு எந்த இதுல இருந்து வரணும் ஜியோமெட்ரி ஆர் ஷேப் கண்டுபிடிக்கிறது வந்து ஃபார் ஷியோர் வி வில் கெட். அதே மாதிரி கொஸ்டின் அந்த கொஸ்டின் என்சிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி இன் டயக்ராம். ஸோ PCl5 நம்மளுக்கு எதில் இருக்குது அப்படின்னா ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப்பு ஜியோமெட்ரி ரெண்டுமே இருந்துட்டு சேமாக இருக்கும். BRF5 ஸ்கொயர் பிரமிடல் ஆக்டாஹெட்ரல் ஜியோமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸ்கொயர் பிளேனார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிக்கல் டெட்ராசைனோ காம்பவுண்ட் இருந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே இதுதான் இங்கேயும் இருந்துட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணுமே இருந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்சிஆர்டியில் இருக்கிற அதே கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரீநீட்லியும் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு this is also from coordination compound. Order, it is very very easy. ஏன்னா இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஆர்டர் இருந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல இருந்துட்டு ஆர்டர் இருந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர்ல இருக்கிற ஒரு சில எலிமெண்ட்டை மட்டும் கொடுத்து என்ன ஆர்டர்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டைரக்டா இருந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கேட்டிருக்காங்க. அதுவும் வந்துட்டு என்சிஆர்டி லைன்ல இருந்து தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அகெயின் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருக்கிற டேப்லர் காலம்ல இருந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. திஸ் ஒன் எது இருந்துட்டு என்ன 1:3 எலக்ட்ரோலைட்ல என்ன காம்பவுண்ட் இருந்துட்டு ஃபார்ம் ஆகும் CONH36 Cl3. ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். மற்ற டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் இருந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 1:3 எலக்ட்ரோலைட்ல என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அகைன் another direct question. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். அகைன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல இருந்து 3 questions டைரக்டாவே இருந்துட்டு வந்திருக்கு. இதுல இருந்து பார்த்தோம்னா இன்டெக்ஸ் கொஸ்டின்ல இருந்து வந்திருக்கு. ஸோ டெட்ரா அமைன் அக்வா குளோரிடோ கோபால்ட் 3 குளோரைட் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் சேஞ்ச் இருந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ டெட்ரா அமைன் டை அக்வா கோபால்ட் 3 குளோரைட் இதுல இருந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டை அக்வாக்கு பதிலாக ஒரே ஒரு அக்வாக்கு எடுத்துட்டு குளோரிடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது காம்பவுண்ட் இருந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே இருந்துட்டு மோஸ்ட் ப்ராபபிளி நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா டைரக்ட் கொஸ்டினாக இருந்துட்டு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஃப்ரம் இன்டெக்ஸ் கொஸ்டின். இன்டெக்ஸ் கொஸ்டினும் இருந்துட்டு இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. நெக்ஸ்ட் இஸ் பிசிக்கல். இது எந்த சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சொல்யூஷன் சாப்டர். ஸோ 12th ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகே, சொல்யூஷன் சாப்டர். இதில் டெல்டா H mix H is equal to 0, டெல்டா மிக்ஸ் V is equal to 0. சேம் லைன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோ இன்ட்ராக்ஷன் அக்கர் பிட்வீன் P and Q. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருந்துட்டு ஆன்சர் வரும். பிகாஸ் 2 components A and B in pure component, intermolecular attractive interactions will be the type of AA-BB, whereas binary solutions in addition to these two interaction, AB type of interaction will be present. இந்த இடத்துல 2 different element இதுக்கு நடுவில் interaction இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இருந்துட்டு AB டைப்லையும் இருந்துட்டு interactions இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ சேம் என்சிஆர்டிலேருந்து டைரக்டாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதே இருந்துட்டு என்ன அப்படின்னா சொல்யூஷன் சாப்டர்ல ராலட்ஸ் லா பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஐடியல் சொல்யூஷன் தஸ் ஃபார்ம்டு பேஸ் ராலட் லா த்ரூ அவுட் த காம்போசிஷன் ரேஞ்ச். ஸோ த்ரூ அவுட் த காம்போசிஷன் ரேஞ்ச் இருந்துட்டு நமக்கு ஃபாலோ ஆகும்
எங்க இது இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்துட்டு இருக்கும் the solution which obey Rowlett's law over the entire range of concentration is known as ideal solution. அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே கொடுத்துருக்காங்க. mixture of chloroform acetone show negative deviation for Rowlett's law. Rowlett's lawல குளோரோஃபார்மும் அசிட்டோனும் நெகட்டிவ் டிவியேஷன், இதுவும் டைரக்டா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அனிலின் அண்ட் ஃபீனால் இருந்துட்டு பாசிட்டிவ் டிவியேஷன், அதுதான் இல்லை. weaker than those between A and B and leads to decrease in vapor pressure resulting in negative deviation. So இது எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃபீனாலும் அனிலினும் நெகட்டிவ் டிவியேஷனுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ AB மட்டும்தான் நமக்கு கரெக்ட், C ஆப்ஷன் இருந்துட்டு தப்பு. ஸோ AB ஒன்லி இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் அண்ட் தென் டைரக்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா NCERT லைன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்னும் இது இருந்துட்டு D and F block elementல இருந்துட்டு equations இருந்துட்டு இருக்கும். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா the green paramagnetic species by heating KMnO4 at 513 Kelvin. So the reaction is MnO2 plus KOH plus O2 gives K2MnO4 plus 2H2O. ஸோ இந்த ரியாக்ஷன் தான் இருந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வரும். ஸோ இதுதான் இருந்துட்டு 513 கெல்வின்ல இருந்துட்டு ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டார்க் கிரீன் KMnO4 தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மேல இருக்கிற பேராகிராஃப்ல இருந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ K2MnO4 திஸ் இஸ் ஆல்சோ அனதர் வெரி ரொம்ப டைரக்டான கொஸ்டின் நமக்கு வந்திருக்கு. ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கானிக்லியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைரக்டான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது எது லைக் ரொம்ப டைரக்டா இல்லைனாலுமே வந்துட்டு இன்டெக்ஸ் கொஸ்டின்ல மாடல் பண்ற கொஸ்டின் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா சைக்ளோப்ரோமோ காம்பவுண்ட் இருந்துட்டு மெக்னீஷியமோட இருந்துட்டு ட்ரீட் பண்ணும்போது we will get மெத்தில் மெக்னீஷியம் கிரிக்னாட் ரியேஜென்ட் இருந்துட்டு கிடைக்கும். அதுல இருந்து நம்ம வாட்டரோட ஆட் பண்ணோம் அப்படின்னா we will get a compound சைக்ளோஹெக்சேன் இருந்துட்டு கிடைக்கும். இங்க வாட்டருக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இருந்துட்டு ஒரு அமைன் காம்பவுண்ட் இருந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுலயும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சைக்ளோ காம்பவுண்ட் கிடைக்கும் பிளஸ் 1 minute MgBr. ஓகே, அனதர் ஒன் காம்பவுண்ட் இருந்துட்டு கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு ரியேஜென்ட்டை மட்டும் ஒரு காம்பவுண்டை மட்டும் மாற்றி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரியாக்ஷன் இருந்துட்டு அண்டர்கோ பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பயோமாலிகுல்ஸ் சாப்டர். பயோமாலிகுல் சாப்டர் இட் இஸ் அ லாஸ்ட் சாப்டர் இன் 12. அதில் இருக்கிற டேப்லர் காலம்லேருந்து நம்மளுக்கு டைரக்ட் கொஸ்டின் இருந்துட்டு வந்திருக்கு. ஸோ டேப்லர் காலம் பேஸ் பண்ண கொஸ்டின் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஆல்ரெடி இருந்துட்டு ஒரு 3 கொஸ்டின்ஸ் டேப்லர் காலம் 3 to 4 கொஸ்டின்ஸ் டேப்லர் காலம் கொஸ்டின்ஸே வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வருது. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டேப்லர் காலம் கொஸ்டின்ஸ் இருந்துட்டு எல்லா இடத்துலையுமே இருந்துட்டு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு படிச்சிருந்துருக்கணும். ஓகே, இதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாமே தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸா இருந்துட்டு விட்டமின் ஏ, விட்டமின் B12, விட்டமின் இ, விட்டமின் கே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதே பயோமாலிகுல்ஸ்ல பெப்டைட் அண்ட் புரோட்டீன்கான ஸ்டேட்மெண்ட் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஸ்டேட்மெண்ட் தான் இங்க இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்ஃபா ஹெலிக்ஸ் polypeptide chain is twisted into a left-handed screw அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ the alpha helix is one of the most common way a polypeptide chain forms all possible hydrogen bond by twisting into an right-handed screw-ஆ இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ட்விஸ்ட் பண்றாங்க. ஆனா இங்க left-handed screw-னு கொடுத்திருக்காங்க. அப்போ இது தப்பு. Tertiary structure of protein has 2 or more polypeptide subunits. ஆனா அது எதுல கொடுத்திருப்பாங்க அப்படின்னா quaternary structure-ல தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2 or more polypeptide subunits இருக்கும். அதுவும் தப்பு. நெக்ஸ்ட் வந்துட்டு only protons having a quaternary structure are biologically active. So it is not like that. quaternary structure மட்டும்தான் இருந்துட்டு நம்மளுக்கு இருந்துட்டு ரொம்ப ஆக்டிவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்ல. So that statement is also wrong. In beta pleated sheet structures peptide chains are held together by intermolecular hydrogen bonding. இது டைரக்டா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா NCERT லைன்ஸ்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ பீட்டா பிளீட்டட்ல இருந்து நம்மளுக்கு என்ன இருக்கு all chains are stretched out to nearly maximum extension which held together by intermolecular hydrogen bonding நால நம்மளுக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ the question is from direct NCERT லைன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா வந்திருக்கு. ஸோ
இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம பயாலஜிக்கு இருந்துட்டு எவ்வளோ அளவுக்கு என்சிஆர்டி லைன்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தோமோ, ஆஸ் வெல் அஸ் நம்ம கெமிஸ்ட்ரிக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்சிஆர்டி புக்குக்கு இருந்துட்டு லைன் பை லைன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக இருந்துட்டு படிக்கணும். அண்ட் வி கேன் ஈஸிலி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம மற்ற சோர்ஸும் படிக்கணும். அட் த சேம் டைம் என்சிஆர்டி லைன்ஸை படித்து இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா வி கேன் ஈஸிலி கெட் குட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துச்சு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் எங்களோட டெலிகிராம் லிங்க்ல இருந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் அகாடமியில் இருக்கிற டிபிடிஸ் இருந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் டெய்லியும் சால்வ் பண்ணி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துட்டு அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்யூ. த வீடியோ வில் பி